நரேந்திர மோடி பிரதமரான பின்பு 2014 அப்புறம் ஒரு மாநில முதலமைச்சரும் எனக்கு யூரியா வேணும் பற்றாக்குறை இருக்குன்னு இதுவரைக்கும் ஒரு கடிதம் கூட எழுதல. எங்களுக்கு உர தட்டுப்பாடு இருக்கு, எங்களுக்கு உரத்தை உடனே ரிலீஸ் பண்ணுங்கன்னு இதுவரைக்கும் ஒரு முதலமைச்சர் கூட எழுதவில்லை. ஏன் எழுதல தெரியுமா உங்களுக்கு? இடையில யூரியால நிறைய பதுக்கல் நடந்தது, கள்ள மார்க்கெட் இருந்தது, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் யூரியாவை கடத்தினாங்க. நான் சொன்ன ஆச்சரியமா இருக்கும், பால்ல யூரியாவை கலந்தான். குழந்தைகள் குடிக்கிற பால்ல கூட கொஞ்சம் யூரியாவை கலந்துட முடியும், மில்க் பவுடர்ல. அப்படியெல்லாம் ஒரு கள்ள மார்க்கெட், கலப்பட சந்தையெல்லாம் இருந்ததை மாற்றி ஒரு சின்ன டெக்னிக் பண்ணாரு நரேந்திர மோடி. என்ன டெக்னிக் தெரியுமா? யாராவது தெரியுமா? அந்த கூட்டத்தில் யாராவது சொல்லுவீங்களா? நீம் கோட்டட் யூரியான்னு போட்டார். வேப்பெண்ணெயை தடவி கூடுறா, அதுக்கப்புறம் கள்ள மார்க்கெட்டே ஒழிஞ்சிரும்டா அப்படின்னு சொன்னார். கள்ள மார்க்கெட்டே ஒழிஞ்சிடும். அந்த வேப்பெண்ணெய் தடவுறப்ப அது மண்ணுக்கு வேற உரமாகுது, சத்தாகுது. வேப்ப மரத்தை, வேப்பம் கொட்டை எடுத்து நீம் ஆயில் தயார் பண்ற அந்த விவசாயிகளுக்கு அதுல பணம் கிடைக்குது, பெரிய மார்க்கெட் கிடைக்குது அவங்களுக்கு. இன்னைக்கு யூரியா தட்டுப்பாடு இல்லை. இந்தியாவில் எந்த யூரியா தொழிற்சாலையும் நிர்வாகம் செயலிழந்து இல்லை. 4 புதிய உர தொழிற்சாலைகள் போன மாசம் அஸ்ஸாம் உட்பட புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு யூரியாவிலையும் சரி உரத்திலையும் சரி தட்டுப்பாடே இல்லாமல், அதே சமயத்தில் 1 கோடி விவசாயிகளை இயற்கை விவசாயத்திற்கும் திருப்புகிற முயற்சியும் சேர்த்து செய்கிற ஆட்சி நரேந்திர மோடி ஆட்சி.